இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி இட்லி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இட்லியில் எப்படி இன்ஸ்டன்ட்டு, இது ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? அதுவும் இல்லாமையே இட்லி பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் நம்ம ரெகுலர் இட்லிலேருந்து இந்த இட்லி மாறுபட்டிருக்கும். இது ஓவர் நைட் ஃபெர்மெண்டேஷன் கிடையாது, அதெல்லாம் நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் கிடையாது. அதே மாதிரி நம்ம உளுந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. உளுந்துக்கு பதிலாக பாசி பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். பாசி பருப்பு உடம்புக்கு நல்லதாக, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி இந்த இட்லியில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ ஹை இன் ஃபைபர் கண்டென்ட். ஸோ இது ப்ரோபயோட்டிக் இல்லாட்டியும் ஒரு ஹெல்த்தியான இட்லி தான். வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி இட்லி பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி வெஜிடபிள் பாசி பருப்பு இட்லிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு 75 கிராம், அரிசி குருணை 75 கிராம், தயிர் 3 டேபிள் ஸ்பூன், கேரட், தக்காளி, பச்சை மிளகா, பச்சை கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிள்ளை, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஃப்ரூட் சால்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய், உப்பு. இந்த இட்லிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இட்லி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பாசி பருப்பு, இந்த அரிசி குருணை. இந்த பாசி பருப்பு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் வெந்நீரில் ஊற வைக்கலாம். ஒரு வெது தண்ணியில் இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அது கையில் அப்படி அமுக்குனா உடையணும், அந்த அளவுக்கு இது இருக்கணும். அதே மாதிரி அரிசி குருணை. இந்த அரிசி குருணை நீங்கள் கடையிலாம் அரிசி ரவன்னே விற்கிது. இந்த இட்லி பண்ணுறதுக்கு அரிசி ரவன்னே விற்கிது. இதுவுமே பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் குருணை யூஸ் பண்ணலாம், நார்மல் ரைஸும் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வைக்கணும். இந்த அரிசி குருணை, இந்த அரிசி ரவை ஈஸியாக ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை ஊற வச்சுட்டு தயிர் சேர்த்து இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைக்க போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி அரைக்கிறதுக்கு ஆட்டுக்கல், அதே மாதிரி கிரைண்டர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஏன்னா இதை மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸி. அரிசியுமே நம்ம குருணை தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மிக்சியே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மி தான். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற இட்லி ஒரு ஈடு 1.5 ஈடு இட்லி தான் வரும். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இட்லி தான் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம மிக்சியிலேயே அரைக்கலாம், ரொம்ப ஈஸி பண்ணுறது. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு போடுங்க, அப்போ தான் அரைப்படும். நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா அரைப்படுறது கஷ்டம். நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். பட் தண்ணியோடு போட்டு நைஸ் அரைப்படாது. இப்போ இந்த அரிசி குருணையை ஃபஸ்ட்டு நம்ம நைஸ் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் சேர்க்க போகிறோம் கடைசியாக. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி தயிர் சேர்க்க போகிறதில்ல. ஒரு ரவுண்டு அரைஞ்சிருச்சு. இந்த இடத்துல லைட்டாக தயிர் சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த புளிப்பு தன்மை வரணும். இல்லை இந்த அரிசி குருணை யூஸ் பண்ணுறதால நமக்கு தண்ணியாக வருது. நீங்கள் அரிசி யூஸ் பண்ணுறப்ப இன்னும் திக்காக வரும். பட் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். நம்ம பருப்பு சேர்க்குறப்ப இது கரெக்ட் ஆகிடும். வெஜிடபிள்ஸ்லாம் போடுறப்ப கரெக்ட் ஆகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லி கரெக்டாக வரும். அதே மாதிரி தண்ணி கம்மியாக இருந்தாலுமே இட்லி ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி அளவுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதே இந்த பருப்பையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த பருப்பையுமே நம்ம நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். கூடிய மட்டும் தண்ணியை சேர்க்காம இருங்க. வேணும்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டாருங்க. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக லைட்டாக தயிர் கூட சேர்க்கலாம். லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கும். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். தொட்டு பார்த்தாலே தெரியும், அந்த நரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வடைக்கு அரைப்போம் தெரியுமா, உளுந்து அரைப்போம் தெரியுமா, அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதையும் இதில் கொட்டிடுங்க.
இப்போ அந்த பாசி பருப்பையும் நம்ம வந்து அரைச்சி போட்டாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஓரளவுக்கு இந்த தோசை கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருந்தால் போதும். நீங்கள் திக்காக இருந்தால் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம், பட் நமக்கு இதை கரெக்டாக அரைச்சிருக்கோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். உப்பு நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்புறம் நீங்கள் செக் பண்ணி போட்டுட்டு ஜாஸ்தி அப்போ என்ன ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரட்டு, இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அந்த இட்லி வந்து ஃபார்ம் ஆகாது, ஈஸியாக உடஞ்சிரும். இப்போ நம்ம ரெண்டு ஈடுலையே அது 1.5 ஈடு ஊற்றலாம். ஒரு 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரின்றப்ப ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நம்ம பொடியாக நறுக்கிறீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி கொடுங்க. பெருசாக போட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிறீங்க. உங்களுக்கு தக்காளி வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேப்சிகம் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், முட்டைக்கோஸ் போடலாம். ஸோ காய்கறி உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் நல்லா பொடியாக இருங்க. எல்லா காயுமே நல்லா பொடியாக இருக்கணும். அதே மாதிரி இஞ்சி. இதில் பூண்டு வெங்காயம் போடாதீங்க, நல்லா இருக்காது. நீங்கள் தோசைக்கு பூண்டு வெங்காயம்லாம் போடலாம், பட் இட்லிக்கு நீங்கள் பூண்டு வெங்காயம் போட்டு நீங்கள் வந்து அது வந்து வேகிறப்ப ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இட்லி உருவானது நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய ரீஜனில் ஒரு மாதிரி உருவாச்சுன்றது. நம்ம ரீஜனில் ஃபஸ்ட்டு உருவானது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு செலிப்ரேஷனுக்கு எப்படி ஒரு ரைஸ் பேஸ்ட் டிஷ் பண்ணலான்றது. ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு, கேப்பை அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு கூழாவோ கஞ்சியாவோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபெஸ்டிவலு, இதுக்கெல்லாம் எப்படி பண்ணலான்றப்ப ரைஸ் பேஸ்ட் பண்ணால் தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும்ன்றது அவங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த டிஷ்ஷை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் இந்த ஃப்ரூட் சுகர் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரூட் சுகர்ன்றது ஒன்றும் கிடையாது, நார்மல் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடாவில் வந்து சிட்ரிக் ஆசிட் 60% பேக்கிங் சோடா, 40% சிட்ரிக் ஆசிட், இதுதான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ரூட் சுகர். இது நார்மல் நீங்கள் கடையிலையும் கிடைக்கிது, வாங்கலாம். ஈனோன்றது ஒரு ஃபேமஸ் பிராண்ட் இந்த ஃப்ரூட் சுகரில். நீங்கள் ஃப்ரூட் சுகர்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, மெடிக்கல் ஷாப்ஸில் ஈனோன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஈனோலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது, பிளெயின் ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்களே கூட பண்ணலாம், பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் ஆசிட்ன்றது பவுடராகவும் கிடைக்கும். இல்லைன்னா எலுமிச்சம்பழம், பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சம்பழம். ஸோ பேக்கிங் சோடாவும் எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு வச்சிங்கன்னா அதுதான் வந்து ஃப்ரூட் சுகர். நம்ம இந்த ஃப்ரூட் சுகர் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இதுதான் இங்கே மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது உடனே பொங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், அப்படியே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அப்படி நம்ம இட்லி பொங்கி எப்படி வரும், ஓவர் நைட் ஒரு 5-6 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா எப்படி வரும், அந்த மாதிரி புளிச்சு பொங்கி வந்துடும். இது அன்ஹெல்த்திலாம் கிடையாது, பட் நேச்சுரல் ப்ரோபயோட்டிக் அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. பட் இது ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் அன்ஹெல்த்தி. ஸோ வந்து ஒரு அளவோட யூஸ் பண்ணுங்க. இது பாருங்களேன் எப்படி நுர தட்டி எப்படி வருது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து நம்ம ஒரு ஓவர் நைட் இட்லி ஃபெர்மெண்ட் ஆன எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஒன்றும் பண்ண போல, லைட்டாக போது கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். இந்த தாளிப்பு வேணாலும் நீங்கள் அவாய்டும் பண்ணிக்கலாம், பட் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷில் வந்து எண்ணெய் இதுக்கு மட்டும்தான், லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும், ரொம்பலாம் வேணாம், தாளிப்புக்கு தான். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகணுன்னா இந்த கடுகு அதே மாதிரி இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஜீரகம், அதே மாதிரி கருவேப்பிலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போடுறேன். இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாவில் கொட்டிடலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இட்லியை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இட்லி வந்து நீங்கள் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து இட்லி வந்து இந்த துணி வச்சு தான் போடுவேன். அப்போ தான் அந்த இட்லியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இது என்னென்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், இது வந்து நல்லா ஈரம் பண்ணி புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இட்லி அந்த ஷேப் வரும், இல்லைனா இட்லி வந்து ஒரு அன்இவன் ஷேப்பில் வந்துடும். நான் வந்து இங்கே வந்து 2 ஈடு பண்ணுறேன். ஒன்றும் இந்த துணி தான் நார்மல் காட்டன் துணி தான், போட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அடியில். இது வேகிறது ரொம்ப நேரம்லாம் ஆகுது, ஒரு 7 மினிட்ஸ், 5 to 7 மினிட்ஸ் தான். இது ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க.
இதில் ஈஸியாக வந்து இந்த சைஸ் இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 இட்லி ஈஸியாக வரும். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இட்லி வரும். நீங்கள் ஒன்று பெரிய பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா 6 இட்லி ஈஸியாக வரும். கரெக்டாக 8 இட்லி வந்துருக்கு. இதை உள்ளே வச்சுட்டு ரஃப்லி ஒரு 10 நிமிஷம் அதுலேருந்து இது வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் ஒட்ட சொல்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு. இட்லிக்கு தொட்டுக்க இல்லைன்னா எப்படி, அதாவது ஒரு சட்டுன்னு, அதாவது சீக்கிரமாக ஒரு சட்னி பண்ணலான்னு. இந்த சட்னிக்கு நாங்கள்லாம் ஸ்கூலில் பேசுவோம், சட்னிக்கு ஏன்டா சட்னின்னு பேர் வந்துச்சுன்னு. அது சட்டுன்னு பண்ணுறோம்ல, அதான் சட்னின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு வேறு ஹிஸ்ட்ரி இருக்குது, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். சட்னிக்கு வந்து நான் ஒன்றும் இல்லை, 2 தக்காளி, ஒரு அரை வெங்காயம், அது முழு வெங்காயம் இருக்குது, ஹாஃப் வெங்காயம், பூண்டு ஒரு 1லேருந்து 2 பல்லு, இவ்வளோதான். நம்ம அப்படியே பச்சையாக அரைக்க போகிறோம், அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்டன்ட்டு. இதுக்கு வந்து டைமிங்கே தேவை கிடையாது. ஸோ இந்த சட்னி வந்து அதே மாதிரி இது பெருசாலாம் நீங்கள் கட் பண்ணி அழகாக கட் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் அப்படியே கட் பண்ணி போட வேண்டியதுதான். நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த காம்பை எடுத்துட்டு சும்மா ரஃப்பாக அப்படி கட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். எப்படி அரைக்க தானே போகிறோம், எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன. உங்களுக்கு வேணும்னா ஒரு புளி, சின்ன புளி வச்சுக்கோங்க. பட் தக்காளி புளிப்பே போதும். உங்களுக்கு வேணும்னா என்ன வேணால் ஒரு புளி வச்சுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், இதையுமே சும்மா ரஃப்பாக அப்படி கட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி பூண்டுமே ஒரு 2 பல்லு பூண்டு அப்படியே முழுசாக போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரமிளகா ஒரு 2லேருந்து, நான் வந்து காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 மிளகா வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம். உப்புமே போட்டுருங்க. நீங்கள் அரைச்சிட்டும் போடலாம், அரைக்கிறப்பையும் போடலாம். உப்பை போட்டுட்டு அவ்வளோதான். இதை அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி லைட்டாக ஒரு 2 திருப்பினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி போகிறோம் வேணும்னா. ஸோ சட்னி ரெடி, அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. இது வந்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கரெக்டாகான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கு. நம்ம இட்லி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு லைட்டாக தாளித்து கொட்டினா போதும். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை 2 தாளித்து மட்டும் கொட்டிடுங்க. சட்னி ரெடி. நம்ம இட்லி ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பு கீழே இறக்கிட்டு இதை பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இட்லி எப்படி இருக்குன்றத நம்ம செக் பண்ணலாம். இட்லி செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வெந்துருச்சுன்னா பாருங்களேன், லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இட்லி மேலே இல்லை, சும்மா கையில் எடுத்துட்டு லைட்டாக அப்படி தொளிச்சுட்டு விரலால் கையில் ஒட்டக்கூடாது. பார்த்தீங்களா, இவ்வளோதான். இட்லி சூப்பராக வந்துருச்சு. வந்து இது மாதிரி தண்ணியை தொளிச்சுட்டு அப்படியே கவுத்திடுங்க. ரொம்ப சூடாக தான் எடுக்க வராது. இது மாதிரி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை எடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக அந்த தண்ணியை துளிச்சிருங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த துணியும் இட்லி லூஸ் ஆகும். ஒரு 10 செகண்ட் விட்டிங்கன்னா அப்படியே ஈஸியாக இட்லி எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்துருங்க, வந்துடும், ஈஸியாக வந்துடும். சூப்பராக வந்துருப்பாரு. இது நம்ம வந்து நார்மல் இட்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக குதிக்கும்லாம் நினைக்காதீங்க. இது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதே மாதிரி பாசி பருப்பு போட்டிருக்கோம். ஸோ வந்து நார்மல் இட்லி அளவுக்கு இந்த பஞ்சு மாதிரிலாம் இருக்காது. பட் இது சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்க, நமக்குன்னா டெக்ஸ்சர் பாருங்கள், சாஃப்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட் வந்து நீங்கள் நார்மல் இட்லி அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது, அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, சட்னிக்கு தாளிச்சுட்டு இந்த இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெஸ்ட்டு சைட் டிஷ் இந்த தக்காளி சட்னி அரைச்சோம் இல்லையா, நம்ம பச்சை அரைச்சோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகா, அவ்வளோதான். உப்பு போட்டு அரைச்சிடணும். இதுக்கு வந்து லைட்டாக தாளிப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோன்னா இந்த கடுகை போட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுட்டு புரிஞ்சவங்க கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே இந்த சட்னியில் அப்படியே கொட்டிடுங்க. அவ்வளோதான். சுவையான தக்காளி சட்னி ரெடி, இட்லியும் ரெடி. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன்.
நார்மலாகவே இட்லிக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இட்லி வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே அந்த இட்லி ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த இட்லி அதோட ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பாசிப்பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதில் அந்த வேகிறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இந்த இட்லி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கவும் நல்லா அருமையாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த கார சட்னி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சட்னி, இதோட எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். நல்லா நல்லா முக்கிட்டு ஆஹா, இந்த பாசிப்பருப்பு இந்த வெஜிடபிள்ஸ் கடுகு தாளிச்சது இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. அது சட்னியோட சாப்பிட்றப்ப ரொம்ப எலிவேட்டடாக ஹைலைட்டடாக இருக்குது. இட்லி பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு கொடுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸு, நம்ம கேரட்டு தக்காளிலாம் போட்டிருக்கோம், இந்த கொத்தமல்லி, சட்டில் காரம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சட்னியுமே செம காம்பினேஷன் இந்த இட்லிக்கு. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி சட்னி பண்ணலாம், அதுக்கு தேங்காய் சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம், சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.